யெகோவாயிரை பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, இன்றைய தினம் உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆண்டவர் உங்களை படைத்த நோக்கம் அல்லது கடமையை நீங்க சரியா செய்து முடிக்கிறீங்களா? யோவான் 19:30 நாம பார்க்கும்போது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்படி நாம பார்க்கிறோம். முடிந்தது என்றால் தான் இந்த உலகத்துல செய்ய வேண்டிய அனைத்து செயல்களும் முடிந்தது என்று கூறுகிறார். அதாவது தன் மேல வைக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தரிசனம், கடமை ஆகியவற்றை தான் பூரணமாய் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வயதுல, நாம இப்ப வாழ்ற இந்த வயதுல, அது மட்டுமல்ல நமது கடைசி நேரத்துல நாம எல்லா கடமைகளும் ஏசப்பா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராய் தானா நாம வாழ்றோம். ஆண்டவரின் சாயலின்படி உண்டாக்கப்பட்ட நாம அவரை முன்மாதிரியாக கொண்டு வாழ்கிற நமக்கும் வாக்குத்தத்தங்கள், கடமைகள், நோக்கங்கள் வைக்கப்பட்டிருக்கு. எனவே ரட்சிக்கப்பட்ட நாம ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெறுவது மட்டுமல்ல, நமது குடும்பத்தோடுள்ள உலக கடமைகளை முடிப்பதோடு நமது நோக்கம், நமது கடமையும் முழுமையாகாது. நமக்கான ஊழியத்திற்கான நோக்கம், கடமையை நாம அறிந்து செயல்படணும். ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு மாதிரியான நோக்கத்தை நிர்ணயிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில நாம அவருக்காக கண்டிப்பாக பயன்படணும். நாம படைக்கப்பட்ட நோக்கமானது நிறைவேறாத வகையில நமது தரம் ஆண்டவர் முன்னாடி குறைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு பொருளை உருவாக்குகிற ஒரு நபரானாலும் சரி, அவர் அதை உருவாக்குகிற நோக்கம் அதுல நிறைவேறாத போது அதன் தரம் அல்லது மதிப்பானது குறைகிறது. எக்ஸாம்பிளா நாம பார்க்கும்போது, ஒரு குயவன் ஒரு தண்ணீர் ஜாடிய செய்யறாரு. அதை வாங்குகிற நபரால அது பயன்படுத்த தொடங்கிய போது அதில் விரிசல் ஏற்பட்டு தண்ணீரானது அடியில வடிய ஆரம்பிக்கிறது. எனவே அதை வாங்கினவங்க மனுஷரால மிதிக்கப்படுகிற மண்ணை அதுல நிரப்பி அழகுக்காக ஒரு செடிய வைக்கிறாங்க. அதாவது அது செய்த நோக்கம் நிறைவேறாத போது அதனுடைய தரம், அது இருந்த இடம், அதன் மதிப்பும் மாறியது. பிரியமானவர்களே, நாம எப்படி நமது தரத்தை நாம எப்படி மெருகேற்றி கொண்டிருக்கிறோம்? அது மட்டுமல்ல, நாமும் ஆண்டவரால படைக்கப்பட்ட அந்த நோக்கம் சரியா நிறைவேற்றாத நபர்களை காணப்படும் போது ஆண்டவர் முன்னால நமது தரமும் குறைந்து போகிறது. அது மட்டுமல்ல, இதற்காக நீங்க பிரயாசப்படும் போது இந்த வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் கசப்பு காடிய குடிக்கிறாங்க. ஒருவேளை கசப்பான சில பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகளை நாம சகிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ஆனா நாம ஆண்டவருடைய நோக்கத்தை சரியா முடித்த ஒரு பரிபூரணமான நபராக நாம மாற முடியும். எனவே பிரியமானவர்களே, உங்களுக்கான தரிசனம், நோக்கத்தை நோக்கி நீங்க செயல்படுங்க. உலக பிரகாரமான காரியங்கள் தேவைதான், ஆனாலும் அவருடைய நோக்கத்திற்கும் நீங்க முதலிடம் கொடுக்கணும். சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.